Welcome back to AS English. Today we are going to learn the 10 basic English sentence patterns. இந்த வீடியோவில் ஆங்கிலத்தின் 10 அடிப்படை வாக்கிய அமைப்புகளை பார்க்கலாம். First pattern subject plus verb. Second pattern subject plus verb plus extra information. Sentence I sleep. நான் தூங்குகிறேன். நான் என்பது subject, தூங்குகிறேன் என்பது verb. Second subject plus verb உடன் extra information சேர்க்கின்றோம். You work in the office. You என்பது subject, work என்பது verb, in the office என்பது extra information, அலுவலகத்தில் என்பது extra information. அடுத்து third pattern subject verb உடன் complement சேர்க்கின்றோம். We are happy. நாங்கள் என்பது subject, இருக்கிறோம் அதாவது are என்பது verb, மகிழ்ச்சியாக அதாவது happy என்பது complement, subject verb plus complement. Fourth அதாவது third பார்த்த பேட்டர்னுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம். subject plus verb plus complement plus extra information. They are busy today. அவர்கள் என்பது subject, are என்பது இருக்கிறார்கள், verb பிஸியாக அதாவது busy complement, இன்று today extra information. Fifth sentence he reads a book. அவன் புத்தகத்தை படிக்கிறான். subject plus verb plus object. அடுத்து நாம் பார்க்கிறது இதனுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம். she drinks coffee in the morning. அவள் என்பது she, சப்ஜெக்டில் இருக்கின்றது. காஃபி என்பது ஆப்ஜெக்ட், குடிக்கிறாள் என்பது verb, காலையில் என்பது in the morning extra information. subject plus verb plus object plus extra information. Seventh pattern subject plus verb plus indirect object plus direct object. Ram gives the students homework. Ram என்பது subject, மாணவர்களுக்கு என்பது indirect object, வீட்டு பாடத்தை direct object, கொடுக்கிறார் அதாவது verb. Pattern subject plus verb plus indirect object plus direct object. Eighth subject plus verb plus indirect object plus direct object plus extra information. அதாவது நாம் கடைசியாக பார்த்த பேட்டர்னுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம். த டீச்சர் கிவ்ஸ் மீ எ பென் எவ்ரி டே. த டீச்சர் என்பது ஆசிரியர், சப்ஜெக்ட், எனக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், பேனாவை டைரக்ட் ஆப்ஜெக்ட், கொடுக்கிறார் அதாவது verb, தினமும் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நைன்த் பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். The students found cricket exciting. மாணவர்கள் அதாவது தி ஸ்டூடெண்ட்ஸ் என்பது சப்ஜெக்ட், கிரிக்கெட் என்பது ஆப்ஜெக்ட், சுவாரஸ்யமானதாக அதாவது காம்ப்ளிமெண்ட், அதாவது சப்ஜெக்டை பற்றி விளக்குகின்றோம். கண்டனர் என்பது verb, ஃபவுண்ட். லாஸ்ட் பேட்டர்ன் அதாவது நாம் ஏற்கனவே பார்த்த பேட்டர்னுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். I found the book good yesterday. I என்பது நான் அதாவது சப்ஜெக்ட், the book என்பது புத்தகம், ஆப்ஜெக்டில் இருக்கின்றது, good நல்லதாக காம்ப்ளிமெண்ட், yesterday என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், contain என்பது verb, found. பேட்டர்ன் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். I found the book good yesterday. நான் நேற்று புத்தகத்தை நல்லதாக கண்டேன். அவ்வளோதான். தேங்க்ஸ் for watching. Please share and subscribe.